ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு ஹிஸ்ட்ரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா ஐஎன்எம் இந்தியன் தேசிய இயக்கம் அப்படின்ற மாதிரி நமக்கு 2 யூனிட்டுமே சேர்த்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 10 கேள்வி கேட்கறதா சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஐஎன்எம் ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். சரிங்களா, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே யூனிட் 3ல் இருக்குங்களா, அதுவே நமக்கு யூனிட் 6ல் பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 20 கொஸ்டின் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த யூனிட்டில் இருக்குது பார்த்திங்கனாக்கா, அங்கே பாருங்கள், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ ரெண்டுமே நமக்கு எங்கே கவர் ஆகுது அப்படின்னாக்கா, அதாவது இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றது நமக்கு அங்கே என்ன படிச்சிருப்போம் அப்படின்னாக்கா தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னு தான் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால் நமக்கு ஒரே டாபிக் நமக்கு 2 யூனிட்டில் இருக்குது. ஒன்று ஐஎன்எம்மில் இருக்குது, அடுத்தது யூனிட் 6ல் இருக்குது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இந்த டாபிக் நமக்கு எங்கே படிக்கணும் அப்படின்னாக்கா 10th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கான கிளர்ச்சிகள் அப்படி சொல்லிட்டு 10th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அடுத்தது 11th ஹிஸ்ட்ரிலேயும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கான கிளர்ச்சிகள் அப்படி சொல்லிட்டு நமக்கு இருக்குது. ஸோ இந்த 2 லெசன் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா யூனிட் 3ல் ஐஎன்எம்மில் டாப்பிக்லையும் கவர் ஆகுது, யூனிட் 6ல் கவர் ஆகுது. சரிங்களா, அதே மாதிரி மெஜாரிட்டி கொஸ்டின் அப்படின்றது இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கான கிளர்ச்சிகள் இந்த டாப்பிக்லேருந்து தான் கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ன்றது இருக்குமே. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த 2 ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுற ஒரு டாபிக் தான் இது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இந்த 10th ஹிஸ்ட்ரி 11th ஹிஸ்ட்ரி இது இருக்குங்களா, ஸோ இதில் உள்ள டாப்பிக்கை நம்ம கம்பைன் பண்ணி நம்ம டீச் பண்ண போகிறோம். எப்படின்றத பார்க்கலாம், புக்கில் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆஃபீஸர், இது பாருங்கள், 10th ஸ்டாண்டர்டில் வால்யூம் 2ல் இருந்து சோஷியல் சயின்ஸ் புக் தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எந்த இது அப்படின்னாக்கா வால்யூம் 2ல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா யூனிட் 6 ஆங்கிலேய ஆட்சிக்கு. ஓகேங்களா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். சரிங்களா, ஸோ நம்ம சிலபஸ் டாபிக் அப்படியே இருக்குங்களா. ஸோ இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா தமிழகத்தில் நிகழ்ந்தது மட்டும் நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம சிலபஸ் பார்த்திங்கனாக்கா காமனாக ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்கால கிளர்ச்சிகள் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே தமிழகத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த தமிழகம் அப்படின்னு ரிலேட்டடாக கேட்குறதுனால இது முழுக்க முழுக்க நமக்கு எதில் கவர் ஆகுது, யூனிட் 6ல் கவர் ஆகுது. கரெக்டுங்களா, ஏன்னா யூனிட் 6ன்றது முழுக்க முழுக்க தமிழ்நாடு பற்றின ஒரு யூனிட் தான் நமக்கு யூனிட் 6 அப்படின்றது. கரெக்டுங்களா, ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நம்ம தமிழகத்தில் என்னென்ன கிளர்ச்சிகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு ஃபஸ்ட் லெசனே இதுதான், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு புக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஓரளவு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ எப்பயுமே நமக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருவாங்க. அடுத்தது ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு, ஸோ பாளையங்களும் பாளையக்காரர்களும். ஓகேங்களா, அடுத்தது கிழக்கு மற்றும் மேற்கு பாளையம் சொல்லிட்டு 2 பாளையமாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்து வரி வசூலிப்பு அதிகாரம் கம்பெனி ஆட்சிக்கு வழங்கப்படுதல், இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக தான் என்ன நடக்குது, புரட்சின்றதே ஸ்டார்ட் ஆகுது. முதல் புரட்சி அப்படின்றது புலித்தேவரோட புரட்சி தான். அடுத்தது புலித்தேவர் பற்றினா நமக்கு முழுக்க இருக்கும். அவர் எப்படி எதிர்த்தார் அப்படின்ற மாதிரி. அவர் புலித்தேவர்னாலே நமக்கு இந்த களக்காடு போர் அப்படின்றது ஞாபகம் வரணும். ஃபைனலாக யூசுப் கான் புலித்தேவர். ஓகேங்களா, இவங்களுக்கு கூட தான் சண்டை நடக்கும். அதுக்கு புலித்தேவர் அப்படின்றவர் எந்த காலகட்டத்தில் 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு தப்பி சென்று நாடு எழுந்த நிலையிலே காலமாயிருப்பார் சொல்லிட்டு புலித்தேவரை பற்றி நமக்கு இந்த கண்டென்ட் தான் இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பாக புலித்தேவரில் நமக்கு கொஸ்டின்ன்றது கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டாப்பிக்கே மெஜாரிட்டி கொஸ்டின் கேட்குற டாபிக். சரிங்களா ஆஃபீஸர்? இந்த ஒண்டி வீரன்ற பாக்ஸ் இது யார் அப்படின்னாக்கா புலித்தேவரோட படைப்பிரிவில் ஒன்றனுக்கு தலைமையேற்றவர் தான் இந்த ஒண்டி வீரன் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நம்ம வேலு நாச்சியார் அவர்கள் வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ புலித்தேவர், வேலு நாச்சியார் பார்க்க போகிறோம். அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன், இவரை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது கட்டபொம்மன் ரிலேட்டடாக அவர் ஜாக்சனோட போர் ஏற்பட்டிருக்கும், மோதல் ஏற்பட்டிருக்கும். அப்புறம் மதராஸ் ஆட்சிக்கு முன்பாக ஆதரவு இருப்பார். அப்புறம் கட்டபொம்மனும் பாளையக்காரன் கூட்டமைப்பு அப்படின்ற மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி நமக்கு நிறைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்தது யாரை பார்க்க போகிறோம், மருது சகோதரர்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ கட்டபொம்மன், மருது சகோதரர்கள்னாலே நமக்கு 2 விஷயம் ஞாபகம் வரும். ஓகேங்களா, ஸோ மருது சகோதரர் கழகம் அப்படின்றது. அடுத்தது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை.
ஓகேங்களா, இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து கர்நாடக உடன்படிக்கை 1801, சிவகங்கை வீழ்ச்சி, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து தீரன் சின்னமலை. ஓகேங்களா, சரி அடுத்து யாரை பார்க்க போகிறோம்? தீரன் சின்னமலை. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக வேலூர் புரட்சி. ஓகேங்களா, 1806 ஜூலை 10 நடந்த வேலூர் புரட்சி. இவ்வளோ தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குங்களா? ஸோ இந்த லெசன்னாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து எப்படி வந்து கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான். அது வந்து முழுக்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பாளையங்களாக இருந்துச்சு. அந்த பாளையக்காரர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாக்கா வரி வசூல் பண்ணியிருக்காங்க. வந்து கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த வரி வசூலிக்கும் உரிமையை வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து பெற்றுக்கொண்டது. இதை எதிர்த்து தான் நம்மளுடைய தமிழகத்தில் கிளர்ச்சின்றது ஸ்டார்ட் ஆகிருக்கு. முதல்ல வந்து யார் அப்படின்னாக்கா பூலித்தேவர் தான் எதிர்த்திருப்பார். அப்போ வந்து ஃபஸ்ட்டு யார் பார்க்குறோம்? பூலித்தேவர். அடுத்தது வேலுநாச்சியார். பூலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், அடுத்தது வந்து மருது சகோதரர்கள், அடுத்தது தீரன் சின்னமலை. ஸோ இந்த 5 கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம். யார் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூலித்தேவர், அடுத்தது வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. இந்த 5 பேரை பற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வேலூர் புரட்சி 1806 ஜூலை 10 நடந்த வேலூர் புரட்சி பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்கால கிளர்ச்சிகள் அப்படின்றது இந்த லெசனில் நாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஓகே மேம், இப்போ 11th ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னாக்கா, ஸோ இது வந்து 11th ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, 11வது வரலாறு புத்தகம். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 18வது யூனிட்டாக இருக்குங்களா, ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். இது வந்து காமனாக வந்து கொடுத்துருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்டில் தமிழகத்தில் மட்டும் என்ன யார் யார் எதிர்த்தாங்கன்னு பார்க்குறோம். ஹையர் ஸ்டாண்டர்டில் காமனாக வந்து யார் யாரெல்லாம் எதிர்த்திருக்காங்க. ஸோ தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 304 இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால எதிர்ப்புகள். ஓகேங்களா, ஸோ இங்கே அதே மாதிரி அறிமுகம். இங்கே வந்து இது ஹைதர் அலி பற்றி நம்ம படிப்போம். மைசூர் சுல்தானுடைய எதிர்ப்பு ஹைதர் அலி. ஸோ ஹைதர் அலி பற்றி பார்த்துட்டு முதல் மைசூர் போர். ஓகேங்களா, முதல் மைசூர் போர், 2ஆம் மைசூர் போர், 3ஆம் மைசூர் போர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து 3 மைசூர் போர் பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கா 4ஆம் மைசூர் போரோட நமக்கு வந்து இந்த போர் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ 4 போர்கள் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா, மைசூர் சுல்தான் எதிர்ப்பு யாருன்னா ஹைதர் அலி தான் அவர் ஃபஸ்ட்டு வந்து எதிர்க்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி 4 மைசூர் போர்கள் வந்து நம்ம வந்து இந்த லெசனில் வந்து எக்ஸ்ட்ரா படிப்போம். அதான் 10th ஹிஸ்ட்ரி கடந்து இதில் வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்போம். ரிமைனிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேம் நம்ம அங்கே என்ன படித்தோமோ அதே தான் இங்கேயே வரும். பாளையங்களின் தோற்றம். ஓகேங்களா, பாளையக்காரர்களின் கிளர்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூலித்தேவர் பற்றி படிப்போம். பூலித்தேவருக்கு அப்புறம் யாரை பார்ப்போம்? வேலுநாச்சியார் பார்ப்போம். வேலுநாச்சியாருக்கு அப்புறம் யாரை பார்ப்போம்? வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மனுக்கு அப்புறம் யாரை பார்ப்போம்? மருது சகோதரர்களா? ஸோ மருது சகோதரர்கள். ஓகேங்களா, மருது சகோதரர்கள் அவங்களால தான் தென்னிந்திய கிளர்ச்சின்றது ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் யாரை பார்ப்போம்? தீரன் சின்னமலை. ஸோ அதே 5 பேர் இங்கே பார்க்குறோமா? அப்புறம் யார் எந்த இது பார்ப்போம்னாக்கா வேலூர் புரட்சி 1806. வேலூர் புரட்சி பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு டீட்டெயிலாக இது வரைக்கும் இதாகிடும். அடுத்தது வந்து விவசாயிகள் பழங்குடியினர் கிளர்ச்சி. ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு வந்து 8th ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து லோயர் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. அதே கண்டென்ட் நமக்கு வந்து 11th வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா விவசாயிகள் பழங்குடியினர் அவங்களுடைய கிளர்ச்சிகள் பற்றி நம்ம வந்து இந்த லெசனில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, என்னென்ன கிளர்ச்சி இருக்குது அப்படின்னாக்கா கோல் கிளர்ச்சி, அடுத்தது சந்தால் கிளர்ச்சி, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா முண்டா கிளர்ச்சி. சரிங்களா, கோல் கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி, அடுத்தது முண்டா கிளர்ச்சி பார்க்குறோம். ஓகேங்களா, ஃபைனலாக வந்து பெருங்கிளர்ச்சி 1857 நடந்த பெருங்கிளர்ச்சி. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா. ஓகேங்களா, ஸோ இந்த நம்ம நாட்டில் வந்து எப்படி எதிர்த்திருக்காங்கன்றது தான் வந்து 11th ஸ்டாண்டர்ட். தமிழகத்தில் மட்டும் எதிர்த்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து 10th ஸ்டாண்டர்டில் மட்டும் நம்ம படிப்போம். ஓகேங்களா, ஸோ பெருங்கிளர்ச்சி பற்றி நல்லா ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே கண்டென்ட்ன்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் நமக்கு இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ ஒரு புரிதல் வருதுங்களா? இப்போது இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து 4 மைசூர் போர் பார்க்குறோம். அடுத்தது யாரை பார்க்குறோம்? பூலித்தேவர், அப்புறம் வேலுநாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை இவங்களெல்லாம் பார்த்துட்டு வேலூர் புரட்சி பார்க்குறோம். வேலூர் புரட்சிக்கு அப்புறம் என்ன பார்க்குறோம்? விவசாயிகள் மற்றும் பழங்குடிகளுடைய கிளர்ச்சிகள். அதுதான் என்னென்ன கிளர்ச்சி? கோல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி அப்படின்ற மாதிரி பார்ப்போம். தென் பெருங்கிளர்ச்சி 1857 நடந்த பெருங்கிளர்ச்சி. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம 11th ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். இந்த 2 ஸ்டாண்டர்டு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸர்
ஷோராக சொல்கிறேன், இந்த ஐஎன்எம் ப்ளஸ் வந்து யூனிட் 6 இதுலேருந்து நமக்கு இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தரவாக படிச்சிருங்க, தெளிவாக படிச்சிருங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போது வேலு நாச்சியார் அப்படின்னாக்கா, ஸோ 10th உள்ள வேலு நாச்சியார், அடுத்து 11th உள்ள வேலு நாச்சியார். ஓகேங்களா? புலித்தேவர்னா 10th 11th அப்படியே ஒரு டாப்பிக்கை நான் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து சேம் டைமில் நம்ம வந்து லெசன் ஃபுல்லாக நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதை விட உங்களுக்கு வந்து பார்ட்டாக போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. சரிங்களா? அதனால் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், டாப்பிக்காக அதாவது ஒவ்வொருத்தவங்களை பற்றி ஒரு வீடியோவா அப்படின்றத அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.